ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் உடல் எடையை எப்படி குறைக்கலாம், எந்த உணவுகளை சாப்பிட்டா உடல் எடையை கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய இம்பார்ட்டண்ட் ஃபுட் இருக்குது. அதில் பெஸ்ட் 5 ஃபுட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிறியவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உடல் எடையை வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருக்குது. சில குறிப்பிட்ட உணவு வகைகளை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நம்மளோட வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லெமன் வித் ஹனி. ஆமாம், எல்லாருக்குமே இதை பற்றின ரகசியம் தெரியும். டெய்லி காலையில் ஏந்திரிச்சோன்னே வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெந்நீரில் 2 ஸ்பூன் தேன், 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு விட்டு ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை கட்டுக்குள் வைத்து கொள்ளலாம். இதை குடித்த அரை மணி நேரம் எதையுமே சாப்பிட வேண்டாம். இப்படி டெய்லி செஞ்சு பாருங்கள். உங்கள் வெயிட்டை கண்ட்ரோலாக வைத்து கொள்ளலாம். இதில் இருக்கிற 3 பொருட்களுமே நம்மளுடைய வயிற்றை சுத்தம் செய்யும். நம்ம சாப்பிட்ற பொருட்களை ஈஸியாக டைஜஷன் ஆக்கிறதுக்கு இந்த 3 பொருட்களுமே ரொம்பவே உதவுகிறது. இதை குடிக்கிறதுனால நம்ம உடம்பில் இருக்கிற தேவையற்ற சதைகளை நீக்கவும் இந்த தேன், எலுமிச்சை, வெந்நீர் சாறு மிகவும் பயன்படுகிறது. நீங்களும் குடிச்சு பாருங்கள், வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள். ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஆப்பிள் தான். நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஆப்பிளில் ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. இது நம்ம ரத்தத்தில் பிளட்டில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை அதோட அளவை குறைக்க ரொம்பவே உதவுது. நம்மளோட ரத்தத்தில் இருக்க பேட் கொலஸ்ட்ரால் குறைஞ்சிச்சின்னா நம்ம உடம்புல இருக்க கொலஸ்ட்ராலும் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். நம்ம செரிமான மண்டலத்தை மேம்படுத்த இந்த ஆப்பிள் ரொம்பவே உதவுகிறது. ஒரு ஆரோக்கியமான செரிமான மண்டலம் எடை குறைப்புக்கு ரொம்பவே உதவி செய்யுது. நம்ம இதை அப்படியே கூட சாப்பிடலாம், இல்லாட்டி சாலட் செஞ்சு சாப்பிடலாம், புட்டிங் செஞ்சு சாப்பிடலாம், கேக் செஞ்சு சாப்பிடலாம், எப்படி வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த விதத்தில் நீங்கள் ஆப்பிளை சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்குமோ அந்த விதத்தில் நீங்கள் சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற உணவுப் பொருள் குக்கும்பர், வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில் 90% வாட்டர் கண்டென்ட் தான் இருக்குது. நம்மளோட உடல் எடையை பராமரிக்க, இதய நோய்க்கான அபாயத்தையும் இந்த வெள்ளரிக்காய் மிகவும் குறைக்கிறது. இந்த வெள்ளரிக்காயில் இருக்கிற சீடு நம்ம மலச்சிக்கலை எதிர்த்து போராட உதவுகிறது. கண் பார்வை திறனையும் அதிகரிக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவையும் இதை கட்டுப்படுத்துகிறது. இந்த வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்டோன்னா இந்த வெள்ளரிக்காயையும் நம்ம அப்படியே சாப்பிடலாம், சாலட் செஞ்சு சாப்பிடலாம், ரைத்தா செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெள்ளரிக்காயை சாப்பிட்டு நம்மளும் ஆரோக்கியமாக வாழலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டோஃபு. இந்த டோஃபு புரதங்கள் நிரம்பிய ஒரு உணவுப் பொருள். 1/2 கப் டோஃபுவில் 10 கிராம் புரதம் உள்ளது. 10 கிராம் புரதத்திலிருந்து 88 கலோரி கிடைக்குது. டோஃபுவில் நிறைய விட்டமின் சத்துக்கள் நிறையவே அடங்கி உள்ளன. நம்ம உடம்புல இருக்க மிக மோசமான கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு டோஃபுவோட பங்கு ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ டோஃபுவை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க டோஃபு உங்கள் உணவில் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. இதை நம்ம நிறைய எடுத்துக்க பிரெஸ்ட் கேன்சர், ஹார்ட் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு இந்த டோஃபு ரொம்பவே உதவுகிறது. 40 இயர்ஸ் தாண்டிடுச்சுன்னா லேடிஸ்க்கு முதுகுவலி பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பெண்கள் இந்த டோஃபுவை உங்கள் உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பேக் போன் வலுப்பெறும். இந்த டோஃபுவை உங்கள் உணவில் சேர்த்து வெயிட்டை லாஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாதாம். இந்த பாதாம் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதில் பல வகையான நன்மைகளும் உள்ளது. நம்ம ஹெட்டுலேருந்து கால் வரைக்கும் எல்லா வித பிரச்சனைகளுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4 பாதாமை டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கொலஸ்ட்ரால் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். உங்கள் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம்.
அதுலேயும் மெயினாக நம்ம பிளட்டில் இருக்கிற பேட் கொலஸ்ட்ராலை குறைக்க வைக்கிறதுக்கு இந்த பாதாம் ரொம்பவே பயன்படுகிறது. நம்ம உடல் பருமனையும் கூடாமல் இந்த பாதாம் நம்மளை பாதுகாக்குது. பாதாமில் ஆன்டி ஆக்சிடென்ட், மெக்னீஷியம், காப்பர் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்குது. இதனால் ஹார்ட் டிசீஸ் வராமல் இந்த பாதாம் நம்மளை காக்கிறது. இப்படிப்பட்ட இந்த உணவுகளை நம் உணவில் சேர்த்துக்கொண்டு நம் வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த உணவுகளை நிறைய உங்கள் உணவில் எடுக்க எடுக்க நீங்கள் வெயிட்டை கண்ட்ரோலாக வச்சுக்கலாம்.